இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பாகம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நம்மை படைத்த கர்த்தருடைய பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் பலவான் தான். நாம் பலவான்களாக இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை படைத்திருக்கிறார். அவர் யூத ராஜ சிங்கம் இல்லையா? அப்போ அந்த யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் நம்ம எப்படி இருப்போம்? நாமும் சிங்கமாகத்தான் இருப்போம் இல்லையா? ஆனால் இந்த உலகம் என்ன நினைக்கிறது? இந்த உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது என்றால் நம்மை பலவீனனாக பார்க்கிறது. இவனுக்கு ஞானம் இல்லை, இவனுக்கு பலன் இல்லை, இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, இவன் ஒரு பலவீனன். இப்படிதான் உலகம் நம்மை பார்க்கிறது, உலகம் நம்மை முத்திரை குத்துகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. உன்னை உலகம் பலவீனன் என்று முத்திரை குத்தலாம், ஆனால் நீ என்ன நினைக்கணும்? நீ என்ன பேசணும் அப்படின்னா, நான் பலவான், அல்லேலூயா, நான் கர்த்தருக்குள் பலவான், என் ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார், யூத ராஜ சிங்கம் எனக்குள்ளாக இருக்கிறார். அப்போ நான் யாரு? நானும் ஒரு சிங்கம், நானும் பலவான் என்று சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நான் பலவீனன் என்று நாம் சொல்ல சொல்ல நாம் நினைக்க என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படியே பலவீனனாகவே சற்று கீழே கொண்டு போயிடுவான். அதனால தான் வார்த்தை சொல்கிறது, ஒரு நாளும் பலவீனத்தை அக்செப்ட் பண்ணாத, நான் பலவான், கர்த்தர் என்னை பலவானாக படைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தாவீது பலவீனன் என்று நினைச்சிருந்தா அந்த கோலியாத் முன்பதாக நின்று இருக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் ஒரு நாளும் தன்னை பலவீனன் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அவன் உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளை என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். நான் சின்ன பிள்ளை தான்ப்பா, ஆனால் எனக்குள்ளாக இருக்கார் பாருங்க, எனக்குள்ளாக இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தாவீது அறிந்து வைத்திருந்தான். அதனால்தான் அவனுக்கு பெரிய ஜெயம் கிடைத்தது. இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில் நீங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்க போறீங்க. அநேக காரியங்களை நீங்கள் செய்வதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை காட்டிலும் அந்த காரியம் பெரிதாக இருக்கலாம். இல்லைனா உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய பலத்தை காட்டிலும் பலமுள்ளதாக இருக்கிறது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் பலவான், நான் பலவான் என்று நீங்க சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் என்னுள் இருக்கிறவர் பெரியவர். அப்படின்னா நான் பலவான், அப்படின்னா நான் பலவான் என்று சொல்லும் பொழுது என்னுடைய கர்த்தர், நான் விசுவாசிக்கிற கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். இப்படியாக நீங்க விசுவாசித்து தான் பாருங்களேன், இன்னைக்கு உங்க முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்க ஜெயிப்பீங்க. உங்க முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு போராட்டங்களையும் நீங்க மேற்கொள்வீங்க. காரணம், உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். இதை நீங்க விசுவாசிங்க. ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நீங்க பேச கற்றுக்கொள்ளுங்க. நான் பலவான், நான் பலவான், நான் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்க பேச கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ்.